ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா, போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. அந்த பேப்டிசம் முடிச்சுட்டு நாங்கள் நவராத்திரி போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த சின்ன அந்த கிளிப்பை நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா போன வீடியோ ரொம்ப பெருசாகிட்டதுனால என்னால் இதை ஷேர் பண்ண முடியல. ஸோ பேப்டிசம் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே என்னோடய இந்தியன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நவராத்திரி அந்த கொலுலாம் வச்சுருந்தாங்க அவங்க. அதுக்காக என் பசங்களும் நானும் போயிருந்தோம். சரி, யாராவது ஒருத்தர் அவங்களோட போகலாம், மற்றவங்க இங்கே போகலாம்னா என் பசங்க என்னோட இருந்துட்டானுங்க. பாப்பா அங்கே போயிட்டா. இந்த பர்பிள் ட்ரெஸ் வந்து நான் சும்மா கேஷுவலாக தாங்க வாங்கினேன். ஆனால் இது நான் போட்ட வாட்டி என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுவும் என் பெரிய பையன் எல்லாத்தையும் தாண்டி அவன் வந்து, மம்மி இந்த பேப்டிசத்துக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு நீ இதை போடு, யூ வுட் லுக் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நான் அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இதுக்கு பேப்டிசத்துக்கும் அதுக்கு தான் அதிலே தான் போயிருந்தேன். இதுக்கும் நவராத்திரி செலிப்ரேஷனுக்கும் அதிலே தான் போயிருந்தேன். ஸோ பசங்க 2 பேரும் அங்கே போயிட்டா, பாப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அங்கே போயிட்டு என் பசங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. நிறைய கொஷின் கேட்டாங்க. இதுதான் என்னோடய இந்தியன் ஃப்ரெண்டு. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவங்களும் இங்கே 25 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து பரதநாட்டியம் அரங்கேற்ற வச்சுருந்தாங்க. அப்போ நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அவங்க வீட்டு கோலு. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா சிஸ்டர் அப்படின்னா. என் பிள்ளைங்க வந்து கல்ச்சுரல் வைஸ் யாரையும் ஒரு மாதிரி பேசுகிறதோ கிண்டல் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கமெண்ட்டும் இருக்காதுங்க. என் பிள்ளைங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் காமிச்சிக்க மாட்டாங்க. அது என் பசங்க அப்படியே பக்காவாக ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகிடுவானுங்க. நல்லா இதாக இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதையும் ஒரு ரெஃப்யூஸ் பண்ணுறதோ நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் கல்ச்சுரலாகவோ ஒரு கடவுளோட இது நடக்குது அப்படின்னா அவனுங்க அப்படியே, என் பிள்ளைங்க 3 பேருமே அப்படி தாங்க. என் வீட்டுக்காரருமே அப்படி தான். நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எந்த இடத்துலையும் உனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட்டுன்னு ஒன்று என் பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாக இருக்குதுங்க. இதை நான் பெருமைக்காக சொல்ல வரல, பட் சம்ஹவ் எங்களால் வந்து அது பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை பார்த்தா ஒரு ஹாய் சொல்கிறதோ, அவங்கள பார்த்து பேசுகிறது, அதை வந்து நான் ரொம்ப சின்னதில் ரொம்ப இது பண்ணி நான் கற்றுக் கொடுத்தேங்க. ஒருத்தவங்க வந்தாக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜனங்களை பார்த்தாவோ பேசினாவோ அழகாக நின்று அவனுங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவானுங்க. அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் வந்து என்னால் நான் நினச்ச மாதிரி அவங்க வீட்டில் இருக்க முடியல. அதனால் அடுத்த நாள் வந்து சண்டே வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சண்டே வாங்க, ஏன்னா நவராத்திரி உங்களுக்கு வந்து 1 வீக்குக்கு மேலே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. பட் ஆனால் சண்டேவும் எனக்கு பிஸியாக இருந்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் அந்த பர்த்டே, அந்த மந்த் பர்த்டேவை நாங்கள் அங்கே கொண்டாடினோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் மச்சாண்டார் பொண்ணு வீட்டுக்கு, என்னோடய நீஸ் வீட்டுக்கு போய் அங்கே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி திரும்பவும் வந்து செகண்ட் டே கோலுக்கு நான் போயிட்டேன். அன்றைக்கி வந்து பிள்ளைங்க யாரும் வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். பிள்ளைங்க வந்து தே ஹேட் சம்திங் எல்ஸ் டு டு. ஏன்னா சண்டே வந்து என் பெரிய பையன் சின்ன பையன் 2 பேரும் யூத் குரூப்புக்கு சர்ச்சுக்கு போவானுங்க மதியானத்தில் ஈவினிங் டைமாக. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம் இருந்தது. பாப்பாவுக்கும் வேறு வேலை இருந்தது, அதனால் அவளும் வரலன்னு சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால அன்றைக்கி போனோம். ஸோ இப்படி தாங்க அந்த பேப்டிசம் கோலு இதெல்லாம் அந்த வீக்கெண்டு அப்படியே ஃபுல்லாக பிஸியாக, பர்த்டே அது இதுன்னு அப்படியே பிஸியாக போனது. ஸோ ஒரு சில கோலு ஃபோட்டோஸ்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த கிளிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த வீக்கெண்டு எங்கள் சர்ச் வந்து 100 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 100 இயர்ஸ் ஆனதுனால அதை வந்து நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் பயங்கர பிஸி வீக்கெண்டுங்க. St. Thomas the Apostle Parish warmly welcomes Bishop David Gorkowiak as our celebrant of the 100th anniversary celebration. Please take a moment to silence all electronic devices. We ask you to remember all St. Thomas past and present. ஸோ அந்த இதில் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். எனக்கு எந்த செலிப்ரேஷன் அப்படின்னாலும் நல்லா கொண்டாடணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். என் பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நான் வீட்லேயோ எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். அதாவது ஆஹா ஓஹோன்னு இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து எங்கள் பிஷப்பு, அப்புறம் ஒரு 5 ப்ரீஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இது செலிப்ரேஷன் மேஸ் வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
ரொம்ப அருமையாக இருந்தது கோயிலில் அது செலிப்ரேட் பண்ணுறது. என்னால் நிறைய கிளிப்ஸும் எடுக்க முடியலைங்க. நான் வேறு வாலண்டியரிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப டைட்டாக இருந்தது. Okay, Joseph, tell us when you're ready. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஸ் முடிஞ்சு அந்த 100 இயர்ஸ் செலிப்ரேஷன் அந்த மேஸ் முடிஞ்சு இது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவர் மேலே பால்கனியிலேருந்து எடுத்தார் ஃபோட்டோவை. அவரும் பரிஷனர் தான், பட் நல்ல ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் அவருக்கு ஜாஸ்தி. ஸோ அவர் தான் எடுத்தார், பிஷப்பு எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த பேரிஷ் ஓப்பன் ஆகி 100 இயர்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் 100th செலிப்ரேஷன். ரொம்ப நல்லா ஒரு நல்ல மனநிறைவாக இருந்தது கோயிலில் எல்லோரும் சேர்ந்து. இதில் வந்து ஒரு 104 இயர்ஸ் ஓல்டு ஒரு பரிஷனர் இருக்காங்க. அதுலேயே அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அதே கோயில்லையே இன்னும் பரிஷனராக இருக்கவங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே சாங்கெல்லாம் பாடி ரொம்ப கிராண்டாக பண்ணோம். நான் வந்து எங்கே இருக்கேன்னா, இருங்க ஒரு ஏரோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதாங்க நானும் என் சின்ன பையனும். என் பெரிய பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் இல்லை. ஏன்னா அது வந்து என் நாத்தனாரோட கிராண்ட் டாட்டருக்கு வந்து வெட்டிங் வீக்கெண்ட் அது. அதனால் என் பெரிய பிள்ளைங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. வெட்டிங் வந்து சண்டே இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் வெட்டிங்க்கு போனோம். ஐயோ அந்த வீக்கெண்ட் அப்படியே சுற்றிட்டு இருந்தோங்க. அவ்வளோ பிஸியாக இருந்தது. வேறு 2வது இதெல்லாம் பக்கம் பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. சர்ச் ஒரு பக்கம், கல்யாணம் ஒரு 2.5 ஹவர்ஸில் திருப்பி வீட்டுக்கு வரணும். ஐயோப்பா பயங்கர பிஸியாக இருந்ததுங்க. Thank you, everyone. ஸோ இது முடிஞ்சு வந்த அத்தனை பேருக்குமே டின்னர் இருந்ததுங்க பேஸ்மெண்ட்டில், சர்ச் பேஸ்மெண்ட்டில். ஸோ எல்லாம் போய் சாப்பிட்டோம். நான் வேறு வாலண்டியரிங் பண்ணதுனால வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை. முதல்ல எனக்கு ஃபோனெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு கூட தெரியாது. தம்பிகிட்ட எங்கேயோ இருந்தது. அவன் என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் இது ஒன்று மட்டும் எப்படியே எடுத்துட்டேன் நான். 100 அப்படின்றது இந்த மாதிரி டோனட் 2 வச்சு எடுத்தாங்க. இதுதான் நானும் தம்பியும், சின்னவனும் நானும். அப்புறம் அங்கே இந்த ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டோம். அந்த வாலண்டியர்ஸுக்கெல்லாம் நேம் கொடுத்து இப்படிலாம் இருந்தது. இதுதான் பேரிஷோட கிச்சன். இவங்க வந்து டைரக்டர், அதாவது கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி டைரக்டர். இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸாக இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பெரிய தம்பியும் பாப்பாவும் கல்யாணத்தில் அவங்க அங்கே இருந்த அந்த ஃபோட்டோஸு. ஸோ இதுதான் பொண்ணு, எங்கள் நாத்தனாரோட பேர குழந்த. ஸோ பாப்பாவை அவளும் க்ளோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் கேம்பிங் ட்ரிப்புங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி கேம்பிங் ஃபோட்டோஸு ஃப்ரம் 2025. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். And thank you so much. Bye-bye. Have a nice day.